இன்றைக்கி நம்ம பார்க்குற கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. வனவிலங்குகள், பறவைகள், காடுகள், பழங்குடி மக்களோட வாழ்வில் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்குது, எவ்வளோ அங்கமாக இருக்குன்றதுக்கான அந்த கதை. இப்போ வந்து நம்ம கேட்குறது வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவி எப்படி வந்து வாழ்வியல் முறையை வந்து கடைபிடிக்க வேண்டும்ன்றதுக்கு ஒரு பறவை வந்து மிக அழகான வாழ்க்கை தத்துவத்தை வந்து சொல்லியிருக்கு. அந்த கதையை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஆளுக்குறும்பர்னு ஒரு பழங்குடி மக்கள், அவங்களோட குலதெய்வமாக மூதாதையராக ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை மனித வாழ்வில் எவ்வளோ சிறந்த வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து உங்க கூட பகிர்ந்துக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். பழங்குடி மக்கள் வந்து பறவைகளையும் வனவிலங்குகளையும் வனத்தையும் எப்படி நேசிக்கிறாங்க, அவங்க சந்தித்த விஷயங்களை வந்து தன் வாழ்விலோடு எப்படி புகுத்தி வாழ்கிறாங்கன்றதுக்கு இது மிக சிறந்த உதாரணமாக இருக்கும். கிருவாச்சின்ற பறவை, இந்த பறவை வந்து உலகத்தில் ரொம்ப பெரிய பறவை. இந்த பறவை வந்து அருணாச்சல பிரதேஷ் மற்றும் வந்து கேரளாவோட மாநில பறவையாக இருக்குது. ஏன் இந்த பறவை இவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னாக்கா, இந்த பறவை பழங்குடி மக்கள் வாழ்வில் வந்து மிக சிறந்த அங்கமாக இருக்குது. இந்த பறவை வந்து பெரிய இறகுகள் இருக்கும், மரங்கள் மேலே அமர்ந்து சத்தியம் பண்ணும். தன் இணையை இணைச்ச பிறகு மரங்கள் மேலே சத்தியம், உன்னையும் உன் குழந்தைகளையும் காப்பாற்றுவேன் என்ற ஒரு சத்தியம் வந்து பால் மரங்கள் மேலே அமர்ந்து சொல்லுமா இந்த ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள். இந்த தலைவர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கதையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பால் மரங்கள் வந்து மிக புனிதமான மரங்கள். அந்த மரங்கள் மேலே அமர்ந்திருக்க சத்தியம் வந்து ரொம்ப பெரிய சத்தியம். மரங்கள் முன்னால் பண்ணுற சத்தியத்துக்கு மிகப்பெரிய சத்தியமான நடைமுறை இருக்குது. அதை தவறுனாக்கா மிகப்பெரிய தண்டனைகள் கிடைக்கும், இயற்கை நம்ம தண்டிக்கொண்டு நம்புகிறாங்க. ஆண் பெண் இருவாச்சி இரண்டும் சேர்ந்த பிறகு ஒரு பெண் பறவை தன் கூண்டுக்கு உள்ள வந்து முட்டைகளை அடைக்காத்து உட்காந்துருக்கும். அந்த டைமில் வந்து முட்டைகளை வந்து தன் இறகுகளை கொண்டு மூடி கதகதப்பாக வச்சுருக்கோம். அந்த டைமில் வந்து ஆண் பறவை களிமண் கொண்டு அதை கூண்டு மூடிட்டு சிறிய துவாரம் மட்டும் வச்சுருக்கோம். அந்த துவாரம் வெளியே போய் அந்த பறவை, ஆண் பறவை இறையை தேடி தன் மனைவிக்கு கலந்து கொடுக்கும். ஒருவேளை வேட்டை விலங்குனால் பாதிக்கப்பட்டாலோ, மனிதர்கள் வேட்டையாடப்பட்டாலோ அந்த பெண் பறவை அங்கேருந்து வராது. காரணம் என்னென்னா, என் தலைவன் வருவான், என் குழந்தைகளை காப்பாற்றுவான், எனக்கான உணவை தருவான் என்ற ஒரு ஒத்தை நம்பிக்கை அந்த மரத்து மேலே அமர்ந்து சொல்லியிருக்கோம். அதை நம்பி அது காத்திருக்கும். நம்பிக்கை வாழ்க்கையில் வந்து வாழ்கிறதுக்கு எவ்வளோ நம்பிக்கை முக்கியன்றது இந்த பறவை சொல்லும். இந்த பறவை எப்படி பழங்குடி மக்கள் வாழ்வில் வந்து இரண்டரை கலந்துருக்கு அப்படின்னா, ஆளுக்குறும்பர் என்ற பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்வில் வந்து இந்த பறவை ஓங்கில் தாண்டின்ற பேரில் அழைக்கிறாங்க. அந்த பறவையை வந்தாலே மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். தன் மூதாதை வந்ததாக நினச்சி ரொம்ப மகிழ்வாங்க. இந்த பறவையோட எச்சத்தின் மூலமாக வீரமிக்க பழ விதைகளை வந்து இந்த பறவை விதைச்சிட்டே போகும். நல்ல விதைகளை விதைக்கிறதுனாலும் அன்பை கொடுக்குறதுனாலும் அவங்க மூதாதை வந்ததாக நினைக்கிறதுனால இந்த பறவையை ஓங்கில் தாண்டின்ற பேரில் அழைக்கிறாங்க. இந்த பறவை இவ்வளோ புனிதமாக இருக்கிறது காரணம் என்னன்னாக்கா, பழங்குடி மக்கள் இயற்கையும் பறவைகளையும் நேசிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். பறவைகள் மனிதர் வாழ்வில் வந்து வாழக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்துருக்கின்றது வந்து இந்த பழங்குடி மக்கள் வந்து இந்த பறவைகள் மூலயமா எனக்கு தெரிஞ்சு. இந்த தகவலை வந்து எனக்கு வந்து திருமூர்த்தின்ற ஐயா வந்து எனக்கு சொன்னார். ஜெயந்தின்ற அம்மா, இவங்கெல்லாம் வந்து நிறையா அவங்க கூட பயணப்படும் போது அவங்கள்ட்ட வந்து பேசிய உள்வாங்கிய தகவல்களை உங்களுக்கு தகவலை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற சுவையான கதைகளை வந்து 600 கதைகள் 400 பாடல்கள் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இனி வந்து நீங்கள் வந்து அதை கேட்டு வாழ்வில் வந்து இயற்கையும் பழங்குடி மக்களும் எப்படி வாழ்கிறாங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மிக்க நன்றி, வணக்கம்.